ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை விடுவிக்கிற தேவனவர் விடுவிப்பா. திருப்பாடல் புத்தகம் 34 அதிகாரம் 19 இறைவார்த்தை சொல்கிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவர் விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு என்று சொன்னால் அவர் விடுவிக்கிறவர் பாவத்திலிருந்து. இயேசு என்று சொன்னால் ரட்சிக்கிறவர். இயேசு என்று சொன்னால் அவர் விடுவிக்கிற தேவனவர். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தின் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எவனும் நீதிமானாக இருக்கிறார். நீதிமான் யார் என்று வேதம் சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால், சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்ட ஜனங்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த நீதிமானாய் இருக்கும்போது பல துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரலாம், வராதென்று சொல்லவில்லை. அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் என்ற இடத்துல உங்கள் பெயரை போடுங்கள், போட்டு சொல்லி பாருங்கள். உங்கள் பெயரை போட்டு துன்பம் அநேகமாக இருக்கும். நான் சொல்கிறேன்னா துணிப்பாக்கும் முன்னதாக அந்த துணிப்பாக்கு ஒரு துன்பம் அநேகமாக இருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிப்பார். துன்பம் வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் அது நிற்காது. தெய்வ பிள்ளைக்கு முன்னதாக வரும். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு உலகத்தை ஜெயித்தவர். பிசாசை ஜெயித்தவர். தன் மரணத்தினாலே பிசாசை ஜெயித்தவர், உயிர்த்தவர், உயிரோடு இருக்கிறவர். ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பலன் தருவாராக. அல்லேலூயா. ஒரு துன்பம் அல்ல, 2 துன்பம் அல்ல, அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறதையா. இதிலிருந்து விடுதலை பெற வழியே இல்லையான்னு சொன்னால் ஆண்டவருக்கு முன்னதாய் நின்று நீ ஜெபிப்பாய் என்று சொன்னார். ஆண்டவருக்கு முன்னதாய் நின்று நீ ஆராதிப்பாய் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசித்து தேவ சமூகத்தில் பலனை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். கர்த்தர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதிலிருந்து விடுவிக்க முடியாது. தானியேலை சிறைச்சாலைக்குள் தூக்கி போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு. இதிலிருந்து விடுவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கம் இருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாயா? யாரும் இல்லை என்னை விடுவிக்கிறது, ஒருவர் உண்டு. அவர் தானியேலை தூக்கி சிங்க கொய்க்குள்ளாய் உள்ளே சொல்லும் முன்னதாய் சிங்கத்தின் வாயை கட்டும்படியாய் ஒரு தூதனை அனுப்பின தேவன் ஒருவர் இருக்கிறார். தானியேலின் நண்பர்களை தூக்கி அக்கினி ஜுவாலைக்குள்ளாய் தூக்கி எரியும் முன்னதாய் அக்கினிக்குள்ளாய் அக்கினி சேதப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் விடுதலை கொடுக்கிறவர். குமாரன் விடுதலாக்கினால் மெய்யான விடுதலை. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் இங்கு உண்டாங்கு விடுதலை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, அவர் விடுவிக்கிறவர் என்பதை விசுவாசிங்கள். தானியேல் விசுவாசித்தார், தானியேல் நண்பர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசத்தின் பலன், விசுவாசத்தோடு சிங்க குயிக்களாய் முழங்கால் பண்ணிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார். தன் வழக்கப்படி ஜெபித்தவர். ஜெபத்தினாலே தான் குற்றம் கண்டுபிடித்து, ஜெபத்தினாலே தான் சிங்க குயிக்களாய் தூக்கி போடப்பட்டவர். அங்கும் ஜெபிக்கிறார், விடுதலை பெற்றுக்கொண்டார், வெளியே வந்தார். தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார். உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பல துன்பங்கள், பல காரியங்கள் என்னை மூடி இருக்கிறத. இதிலிருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி வருந்தி கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தாயே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று வாருங்கள். அவர் வந்து விடுவிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். தேவ தூதர்களை அனுப்பி விடுவிக்கிறதை காண்பீர்கள். இன்றைக்கு விடுதலை நாளாய், கர்த்தர் விடுவிக்கிற நாளாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். என்றைக்கும் தகப்பனே, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார்னு சொன்னாரே. விடுதலைக்காய் ஏங்கி நின்று வேதனையோடு என் வியாதி மாறாதா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற ஒவ்வொருவரின் சரித்தையும்
நீ தொட்டு விடுதலை கொடுத்த தகப்பனை நீர் உயிரோடு இருப்பது விளங்கப்படுவீராக. உடைய தழும்புகளால் சுகம் கொடுத்து நீர் உயிரோடு இருப்பது விளங்கப்படுவீராக. ஆசீர்வதியும். நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.